எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெய்வக்கட்டை உடைக்கலாம். வாசலில் நிற்கும் குலதெய்வம் வீட்டு தெய்வம் வீட்டுக்குள் வந்துவிடும். மகாலட்சுமியின் முழு அருளும் உங்கள் வீட்டுக்கு கிடைத்து குடும்பம் மேன்மையடையும். வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். எப்பவுமே வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம வீடு ஒரு மங்களகரமாக இருக்கும். மங்களகரம் வீடு பெருக வேண்டும், மங்களகரம் இருக்க வேண்டும் அப்படின்னா வீட்டில் தெய்வ நடமாட்டம், மகாலட்சுமியின் முழு அருளும், அடுத்தது பார்த்திங்கன்னா குலதெய்வத்தின் அருள் வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா சமையலறையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம மகாலட்சுமி இரவு நேரத்தில் உலா வரணுன்றெல்லாம் நம்ம பேசும்போது சொல்கிறது உண்டு. நிறைய பேர் இதை அனுபவிச்சும் இருக்கிறாங்க. பூஜை அறையில் போய் நின்னாலே அவங்களுக்கு தெரியும் அந்த தெய்வம் நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். இது ஏன் நான் இந்த மாதிரி தெய்வக்கட்டை உடைக்கலாம்னு தலைப்பு போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் இது கேட்குறது உண்டு. இல்லை நிறைய பேர் நீங்களே இதை அனுபவிச்சிருப்பீங்க. நான் சொன்னது நீங்கள் ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுவீங்க. நிறைய பேர் வீட்டில் நம்ம 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 என்ன பண்ணுவோம், ஜாதகம் பார்க்க போகும்பொழுது இல்லை ஜாதகமோ இல்லை குறியோ கேட்க போகிறோம். இல்லை நம்ம வீட்டு வாசப்படில் இந்த என்ன பண்ணுவானுங்க, அந்த குறி சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குறி சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, உன் தெய்வத்தோட வாயை கட்டி வச்சுருக்காங்க, உன் குலதெய்வத்தோட வாயை கட்டி வச்சுருக்காங்க, உங்களுக்கு எதிராக அந்த தெய்வம் உங்களுக்கு துணை புரியாமல் அவங்க உங்களை இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்கன்னு நம்ம சொல்லி கேட்டது உண்டு இல்லைங்களா? அப்புறம் நம்மளுடைய தெய்வம் வாசலிலேயே நிற்கிது, உன் வீட்டுக்கு சாமி வாசல்லே நிற்கிது, நீ அவங்க பேரை சொல்லி அழ. அப்போ நீ இந்த நான் சொல்கிற இந்த பொருளை இது என்னென்னா நான் வீடியோவில் காமிச்சிருக்கிறது மிளகு. இந்த மிளகை எந்த மாதிரி சொல்லி எந்த மாதிரி நம்ம தெய்வத்தை உள்ளே அழைச்சோம்னா அந்த அளவுக்கு நமக்கு அந்த தெய்வங்கள் கட்டு உடையும். நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போது எங்கேயோ போய் கொடுத்து பணத்தை கொடுத்து ஏமாந்துடாமல் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஒன்று ஒன்றா செஞ்சுக்கோங்க. வீட்டில் இது செய்யும்போது, ஏன்னா நம்ம வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்க வேண்டும். நம்ம வீட்டில் தெய்வத்தோடைய அது அறிகுறி இருக்கணும். நான் வச்சேன் பூவு, நான் சாமி கும்பிட்டுருக்கும் போதே அந்த பூ விழுந்துது, தெய்வத்துக்கிட்ட நான் கும்பிட்டுருக்கும் போதே அந்த தெய்வம் கீழே அந்த பூ விழுந்துது அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு மங்களகரம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நடக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்திங்கன்னா, 108 மிளகு எண்ணி தனியாக எடுத்து வச்சுப்போம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கணக்கு தெரியும். அதுக்காக 108 மிளகு நம்ம எடுத்து வச்சுப்போம். இந்த மிளகை நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை முழு நம்பிக்கையோட, ஏன் தெய்வம் என் வீட்டுக்குள்ளே வரணும், வாசப்படியிலே நிற்காத தெய்வமே எனக்கு அருள் புரி. எதை பார்த்தாலும் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுவோங்க, அந்த விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம தடைப்பட்டுரும். அப்போ நம்ம அதை எப்போ தான் நம்ம அதை முடிக்கிறது? நம்ம வீட்டுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, மற்றவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்களேன்னு அப்படி நம்மளுக்கு ஒரு தோணும் இல்லைங்களா? எனக்கும் தெய்வத்தோட அருள் வேணும், எனக்கும் சுவாமியோட அருள் வேணுன்றது நினைக்கிறவங்க. இப்போ குலதெய்வம் சொல்லுவாங்க நிறைய பேர். இப்போ இந்த குறி கேட்க போனாலே ஒரு சில பேருக்கு நல்லது சொல்லுவாங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லிவிடுவாங்க, உங்களுக்கு கட்டு இருக்குது, அதை உடையணும், அதுக்கு நீங்கள் வழி பண்ணுங்க அப்படின்னும் போது இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ உங்களுக்கு அதோடைய இது நல்லா உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம தெய்வத்தை நம்மளே தாங்க வசியப்படுத்தணும். நம்ம எந்த அளவுக்கு மனமுருகி அந்த தெய்வத்தை கூப்பிடுறோமோ அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட அந்த தெய்வம் நம்மக்கிட்ட வந்துடும். இப்போ நான் 108 மிளகு எண்ணி வச்சுருக்கேன். இது அகல் விளக்குன்னு தான் கிடையாது. உங்கள்கிட்ட சின்ன சின்ன பவுல் இருந்தால் கூட அதில் கூட நம்ம இதை போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிளகும் எடுத்து ஒரு பவுலில் நம்ம போடும் பொழுது மனசு முழுவதும் ஒரு மிளகுல தான் இருக்கணும். அதே மாதிரி பிரணவ மந்திரமான ஓம் என்ற வார்த்தை அது மனசார நீங்கள் சொல்லணும். இது எங்கே உட்காந்து செய்யலாமா? பூஜை அறையில் உட்காந்து நீங்கள் செய்யுங்க. அதற்காக தான் அந்த 108 கணக்கு மிளகை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கணக்கு 108 தரம் நம்ம சொல்கிற மாதிரியும் ஆயிடுச்சு ஓமை. அதே மாதிரி இந்த 108 மிளகுமாச்சு. எப்பவுமே ஏதாவது ஒரு மந்திரம் நம்ம வீட்டில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும். அந்த மந்திரம் ஒலிக்க தான் நம்ம வீட்டுக்கு
உருவேறும். எப்படி நம்ம சுவாமி கிட்ட நம்ம கர்ப்பகிரகத்துக்கிட்ட போய் நின்று கும்பிட்டா நம்மளுக்கு அந்த சக்தி கிடைக்கும்னு நினைக்கிறோமோ, ஏன் அப்படி நினைக்கிறோம்? மந்திரங்கள் ஒலிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அங்கே அங்கே குருக்கள் யாகப்பட்டவங்க அந்த மந்திரத்தை ஒலிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பால் அபிஷேகம் பண்ணுவாங்க, தயிர் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுக்குனால இதை நீங்கள் செய்யும் பொழுது மனசு முழுவதும் ஓம் ஓம் ஓம், அந்த ஒரு மிளகுக்கு ஒரு ஓம், ஒரு மிளகுக்கு ஒரு ஓம் அப்படி சொல்லணும். இந்த மாதிரி 3 கிண்ணத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. 108 மிளகான்னு சொல்லும் பொழுதும் ஒரு மிளகுக்கும் ஓம் ஓம் சொல்லணும். முக்கியமாக இதுதான் அர்த்தம். இதுக்கு ரொம்ப ரொம்ப மனசு முழுவதும் நீங்கள் இந்த தெய்வ கட்டுக்கள் உடைய வேண்டும், தெய்வத்தோட முழு அனுக்கிரகமும் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. இப்போ நீங்கள் நம்ம வீட்டில் வாசல் இருக்குது, நம்மளுடைய நிலைவாசல். அந்த நிலைவாசலில் தான் இப்போ நம்ம ஒன்று பண்ண போகிறோம். என்னென்னா, இந்த துணியில் நான் அந்த 108 மிளகையும் ஓம் சொன்ன 108 மிளகையும் கட்டியிருக்கிறேன். எனக்கு 3 முடிச்சும் 3 கட்டணுன்னா உங்களுக்கு வீடியோஸ் ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் கொஞ்சம் நான் இது பண்ணுன்றதுக்காக இதை மாதிரி எடுத்திருக்கேன். நூல் எடுத்துக்கோங்க. நூலாலேயே சாதாரண நம்ம பூ கட்டுற நூல் இல்லைங்களா, அந்த நூல்லையே நம்ம கட்டிக்கலாம். இதில் ஒரு மஞ்சள் கலந்து கூட நீங்கள் கட்டலாம். ஏன்னா நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுனால அதை மஞ்சள்லாம் எடுக்கிறதுக்கு டைம் ஆகுன்றதுனால இப்படி காமிக்கிறவங்களுக்கு மஞ்சளில் நூல் கலந்து கூட நீங்கள் இந்த மாதிரி முடிச்ச போட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய பின்வாசல். இப்போ பின்வாசல் நம்ம வீட்டில் சில பேர் வீட்டில் தான் இருக்குது, சில பேர் வீட்டில் பின்வாசல் கிடையாது. அப்போ பின்னாடி ஒரு ஜன்னலாவது இருக்கும் இல்லைங்களா? நம்ம வீடு தலைவாசல்னு ஒரு வாசல் இருக்கும்போது பின்வாசல் ஒன்று இருக்கும். அந்த பின்வாசலில் இந்த 108 ஓம் சொன்ன மிளகை இந்த முடிச்சை நம்ம அங்கே கட்டி வச்சிடணும். இந்த நூலு கொஞ்சம் விட்டு கட்டுங்க. அந்த இடத்துல நீங்கள் கட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 108 மிளகு சொன்னேன் இல்லைங்களா, அதை இதை மாதிரி முடிச்சில் கட்டி இதையும் எடுத்துகிட்டு போய் முன் வாசலில் கட்டிடணும். ஏன் நான் ஃபஸ்ட்டு பின் வாசலில் கட்டினா எப்பவுமே பின்னாடி கட்டிடணும். எப்பவுமே அந்த கட்டுகள் உடையறதுக்கு. ஏன்னா பின்னாடி தெய்வங்கள் வரும், கெட்டது வெளியேறும்னு சொல்லுவாங்க பின்பக்கம். அதனால் பின்பக்கம் கட்டிட்டு இப்போ நீங்கள் முன்பக்கத்தை இன்னொரு முடிச்சை கட்டிட்டு இன்னொரு சொன்ன இல்லைங்களா 108 மிளகு, 108 மிளகு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அது எல்லாத்துலேயுமே இந்த ஓம் என்ற வார்த்தை கண்டிப்பாக உச்சரித்து இருக்க வேண்டும். அந்த 3வது மிளகு எதுக்கு வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் பூஜை அறையில் கூட ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைம்மா ஒரு சில்வர் டப்பாலாம் வச்சுருக்கிறோமா அதுக்குன்னா ஓகே, அதுலேயும் நீங்கள் போட்டு மூடி பூஜை அறையில் வச்சுருங்க. நம்ம வீட்டுக்கு தெய்வ நடமாட்டம் என்பது கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த மிளகெல்லாம் நம்ம என்னம்மா பண்ணணும்? எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க, கம்மனே விட்டுருங்க. தெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த 3 இடத்துல 108 மிளகுக்கு எப்பயுமே பூச்சி வண்டு எதுவுமே வராது. நீங்கள் எந்த பிரச்சனையும் பயப்பட தேவையில்ல. இதை மாதிரி நீங்கள் வச்சுட்டு, அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சப்போஸ் ஏதோ உடம்பு சரியில்லை, என்ன மருந்து கொடுத்தாலும் கேட்கலன்னும் போது இந்த ஓம் ஓம் நம்ம சொல்லி மந்திரம் உச்சரிச்சோம் இல்லைங்களா, இது செய்யும் பொழுது நம்ம தூய்மையான மனதோட நல்ல சுத்தபத்தமான எண்ணத்தோடு நம்ம இதை செய்யணும். இந்த மிளகு இதை போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு 2 மிளகு போட்டு கொதிக்க வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட அவ்வளவு நல்லா கேட்கும். இந்த 3 மூட்டையும் இந்த டப்பாவில் போட்டு மூடி வச்சாலும் சரி, இல்லை நிலைவாசலில் நான் ஒன்று சொன்னேன் இல்லைங்களா, மிளகு கட்டும் பொழுது இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும். என்னென்னா, கற்பூர ஆரத்தி நம்ம வாசல்லேருந்து உள்ளே எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தெய்வமே என் வீட்டுக்குள்ளே வா, அம்மா என் வீட்டுக்குள்ளே வா, மகமாயி என் வீட்டுக்குள்ளே வான்னு சொல்லி கூப்பிடுங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன்.